सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरणम जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் சில சமயத்தில் பாராயணம் பண்ணும்போது பல விஷயங்களை யோசிக்கின்றோம். என்னென்னா பாகவதம் படிக்கவே விட மாட்டேன்றதுப்பா. ஏன்னா எவ்வளோ வேலைகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதற்கு நடுவில் பாகவதம் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலே. ஏன்னா ஒன்று பாகவதத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டு வர மாட்டேன்றது படிக்கிறதுக்கு, ஒரு சோம்பலாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் மற்ற அலுவல்களும் பார்க்கணும் இல்லையா. வீட்டு வேலைகளை வச்சுட்டு எப்படி பாகவதம் படிக்க முடியும், ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சோதனை வருது. பாகவதம் படித்தா படிக்க பார்த்தா படிக்க ரொம்ப சோதனை தான் வருது, கஷ்டம்தான் வருது படிக்க. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் ரொம்ப சுத்தபத்தமாக படிக்கணும். நம்ம அதுக்கெலாம் எல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் ரெடி பண்ணி வீட்டில் பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி ரொம்ப சுத்தபத்தமாக காலைல குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்து பாகவதம் படிக்கணும்னா அது அந்த மூல பாராயணம் ரொம்ப கஷ்டம். ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கடினமான பதங்கள் பாகவதத்தில் பார்த்தா படிக்கணுன்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சுலபமாக பகவான் நாமா ராமநாமா சொல்லிடலாம் இல்லையா. சரி, அப்படியே ராமநாமா சொன்னால் கூட சொல்ல விடமா, அது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ராமன்னு சொல்கிறது இப்போ மனசு ஒருமுகப்பட்டு பகவான் நாமா சொன்னால் பரவாயில்ல. ராமநாமா வாக்கில் வருது, மனசு பாட்டை எங்கேயோ தெரிஞ்சுன்னு இருக்குது, மனசு எங்கேயோ அலை பாய்ஞ்சின்னு இருக்குது. வாக்கில் பார்த்தா ராமநாமா சொல்கிறோம், கொஞ்சம் நேரம் சொல்ல முடியுது, அப்புறமா வெளி விஷயங்களில் மனசு போயிடுது, அவ்வளோதான் விட்டுடுறோம் ராமநாமத்தை. உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ராமன்னு சொல்ல முடியல, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. பாகவதம் படித்தா ஒன்றும் படிக்க விட மாட்டேங்குது, அப்படியே படித்தா ரொம்ப சோதனைகள் வருது, வீட்டில் ரொம்ப கஷ்டங்கள் வருது, என்ன பண்ணுறதுனே தெரில.
ம். சரி ராமாயணமாவது படிக்கலாம். ராமாயணம் படித்தா அதில் மங்களகரமான கட்டங்கள் மட்டும்தான் படிக்கணும். ஏன்னா எனக்கு கஷ்டமான ராமர் கஷ்டப்பட்ட கட்டங்கள்லாம் படித்தா வச்சுக்கேன் வீட்டில் கஷ்டம் வருது. ஆமாம், இந்த ஆரண்ய காண்டத்தில் சீதையை பிரிஞ்சு ராமர் தவிக்கிறார் இல்லையா, அது மாதிரி கஷ்டங்கள்லாம் படித்தா ரொம்ப கஷ்டமாகிடுது, வீட்டில் பிரச்சனை வருது. அது யுத்த காண்டத்தை படித்தா ஒரே யுத்தம், வீட்டில் சண்டை வரும்னு வேறு சொல்கிறாங்க பெரியவங்களாம். அதான் எதை படிக்கிறது அப்படின்னு ஒன்றும் புரியல. சுந்தரகாண்டம் தான் பாராயணம் பண்ணலாம், அதுதான் நல்லதுன்றாங்க. ஆனால் எனக்கு பாகவதம் படிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் பாகவதம் படித்தா ரொம்ப சோதனைகள் வருது, கஷ்டம். அது இல்லாமல் பார்த்தா மூல பாராயணம் படிச்சுன்னா கடினமான பதங்கள் பிரயோகங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. அது வேறு படித்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. சரி கதை கேட்கலாம் அப்படின்னா கூட கதையில் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது ஒரு சமயத்தில். என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் பக்தி பண்ணணும்னு ஆசை இருக்குது, பண்ணால் இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் என்னென்ன சொன்னேன், நான் ஒன்று சோம்பலாக இருக்குது, பாகவதம் படிக்க விட மாட்டேன்றது, இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ என்னத்தை பாகவதம் படிக்கிறது? சரி அப்படியே தான் சில கட்டங்கள்லாம் பார்த்தா அமங்கலம் உண்டாகுது அப்படின்றாங்க. இப்போது தசரதர் இறந்தது ராமாயணத்தில் பார்த்தா, அப்புறம் பார்த்தா ரொம்ப ஆரண்ய காண்டத்தில் சீதையை பிரிஞ்சு கஷ்டப்பட்டது. இது மாதிரி கஷ்டங்கள்லாம் பார்த்தா ஒரே கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அயோத்தி காண்டெல்லாம் கஷ்டம்தான், பாலகாண்டத்தில் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அயோத்தி காண்டெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குது, ஆரண்ய காண்டமும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்தை பண்ணுறது, எப்படி படிக்கிறது? யுத்த காண்டம் ஃபுல்லாக சண்டை, என்ன எப்படி படிக்கிறது? ராமாயணம் பாராயணம் பண்ணவும் முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு வதந்தி இருக்கு இல்லையா, இது வதந்தி தான், சத்தியம் கிடையாது, இது வதந்தி தான். இந்த வதந்தியை பரப்புபவர்கள் மேல் பூச்சி மேலோட்டமாக அனுபவித்து சொல்பவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு. முதல் நான் சொன்ன சோம்பலாக இருக்குது, பாகவதம் படிக்கிறதுக்கே படிக்க விடலை, படிக்க மாட்டேன்றது. படிக்க விடலைன்னு சொல்லாதீங்க, படிக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், பாகவதம் உலகத்தில் ஒரு விஷயம் வரலன்னா, ஒருத்தன் நம்மளை அவமதிச்சிட்டான்னா அந்த பிடிவாதம் என்ன பண்ணுறோம், உடனே அவங்கள பழி வாங்கணுன்ற பிடிவாதம் உண்டாகுது இல்லையா? என்ன பாது எப்படி அவமதிச்சிடலாம், நான் பதுக்கில் நான் அவமதிப்பேன். அந்த பிடிவாதம்ன்றது உலகத்தில் பாவம். ஒருத்தரை பழி வாங்கணுன்ற பிடிவாதம் பாவத்தை உண்டாகக்கூடியது. ஆனால் இதுவே ஆன்மீகத்தில் பிடிவாதம், எனக்கு பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் வரலையா, எனக்கா மந்தாக மந்த மதையா, அப்படியா, அது கலியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, எனக்கல்ல, நான் பரம பாகவதன் அப்படின்ற ஒரு கம்பீரம் வரணும். படிக்கவே விடலை, பாகவதம் சோம்பலாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், எப்போ பகவானே பார்த்து எப்போ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறானோ அப்போ படிச்சிக்கலாம், இப்போ எதுக்கு அது? இதுதான் மந்த புத்தி. இப்போ தான் கலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாய், அவன்னா என்ன படிக்க வர்றது? பகவான் படிக்க நான் காத்துருக்க மாட்டேன், நான் இன்றைக்கே படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்து படித்து பாருங்கள். இல்லை படித்தா சோதனைகள் வருது, ரொம்ப கஷ்டம், சுத்தபத்தமாக இருக்கணும், அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வருதுன்னு, அப்போ தான் கஷ்டம் வருது அப்படின்னா அப்போ தான் இன்னும் அதிகமாக படிப்பேன். கஷ்டம் வரும்போது தான் இன்னும் அதிகமாக படிப்பேன். என் பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியாது. உலகத்தில் எந்த பிடிவாதத்தை நான் உலகத்தில் என்னை அவன் இது பகைக்கிறான்னு அவனுக்கு நான் சலிச்சவன் கிடையாதுன்னு உடனே நம்ம எதிர்த்து பேசுகிறோம். உடனே அவன் கை வாங்கினா நம்மளும் கை வாங்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. இந்த உலகத்தில் இருக்கிற பிடிவாதத்தை ஏன் பாகவத்தில் திருப்பக்கூடாது? திருப்பி என்ன பண்ணணும், அடுத்தது பிடிவாதத்தை இந்த ஆன்மீகத்தில் கொண்டு வா, அந்த பிடிவாதத்தை ஆன்மீகத்தில் கொண்டு வா. பாகவதம் நான் படிக்க விடுறது, நான் பாகவதம் படிப்பேன். பாகவதம் படிக்கவில்லைன்னு சொன்னால் அதுதான் இந்த இடத்துல லக்ஷ்மணர் வழியை கடைப்பிடிக்கணும். ராமாயணத்தில் எல்லாம் விதி வலியது அப்படின்னு ராமர் சொல்லும்போது, அந்த விதி இன்றைக்கி என்ன படாத பாடுபோது பார், என் பானத்துக்கு எல்லாம் அந்த விதியை துண்டாக்கிறேன் பார் அந்த தெய்வத்தை அப்படின்னு. அந்த இடத்துல லக்ஷ்மணர் தன்னுடைய புருஷ பிரயத்தன
நான் பயன்படுத்துகிறேன் பார், விஸ்வாமித்திரர்கள் கற்ற அந்த வித்தைகள்லாம் இன்றைக்கி வெளிப்பட போகுது பார், தசரத்தில் சிறையில் அடிச்சிடுறேன், கைகையை வதம் பண்ணிடுறேன், என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு அப்படி கொதிக்கிறார் இல்லையா. அது கௌசல்யக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்து தான். கௌசல்யனுடைய ஆறுதல் படுத்துறதுக்குன்னே சொன்னாராம். நாகேந்திரம் பாரிதேக்ஷனும், அது நாகேந்திரம்னா ஆதிசேஷன் அல்லவா, அந்த கோபம் அந்த நாகேந்திரன் போல கோபப்பட்டார்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ஆதிசேஷன் ஸ்வரூபம். பாம்புகளுக்கு கோபம் சுபாவம்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட ஆதிசேஷன் ஆச்சே, அந்த கோபம்னா அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசினார் ஆதிசேஷன். யார்? லக்ஷ்மண சுவாமி. சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இன்றைக்கி துண்டு துண்டு ஆகிறோம் பார் அந்த விதியை. அந்த தெய்வமே எங்கள் படாத பாடுபட போது பார். தெய்வம்னு யாருன்னா முயற்சி இல்லாதவன் என்ன செய்வான். இந்த விஷயத்தை நாம் தர்மத்துக்கு அந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா, அதை நாம் இங்கே ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தணும். கண்டிப்பாக ஒரே பகவான் தானே 4 ரூபத்தில் வந்தான். ஒரு விதத்தில் தர்மத்தை என்னென்னா விதியின்படி தான் நடக்குது அப்படின்னு பொறுத்துண்டு போகணும்னு சொல்கிறது அதே ராமன். இன்னொரு ரூபத்தில் லக்ஷ்மண ரூபத்தில் புருஷ பிரயத்தனத்தை முயற்சி பண்ண வேண்டிய இடத்துல முயற்சி பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்கிற அதே பகவான் தான் இல்லையா. பரதன் ரூபத்தில் என்ன பண்ணுறார்? எல்லாம் பகவானுடைய கட்டளை, பகவானுடைய சொத்து, இது நம்மளுடைய சொத்து இல்லை அப்படின்னு ஆள வேண்டும் அப்படின்னு பற்றற்ற தன்மையை உபதேசிக்கிறார் பரதன் மூலமாக. சத்ருக்னன் மூலமாக நமக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு தாசானு தாச பபிதாஸ்ம பூயா அப்படின்னு சத்ருக்னன் கடைபிடித்து நம்ம சொல்லிக் கொடுக்குறார். அப்போது 4 ரூபத்தில் பகவான் மத்திய சிக்ஷணம், மனுஷனுக்கு நல்வழி காட்டுவதற்காக, தர்மங்களை உபதேசிப்பதற்காக 4 ரூபங்களில் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் வந்திருக்கிறார்கள் அல்லவா. ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அதில் லக்ஷ்மணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பிடிவாதம். இந்த பிடிவாதம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவன் எதுக்கும் லாய்க்கு கிடையாது. பக்திக்கு தேவையே பிடிவாதம் தான். இந்த பிடிவாதம் உலகத்தில் பாவம். உலகத்தில் நாம் பிடிவாதம் பிடித்தா எனக்கு அது வேணும் இது வேணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சண்டை போடுவேன், என்ன பேசினா நானும் பேசுவேன், பதில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறமே அது பாவம். உலகத்தில் தாழ்ந்து போயிடணும். ஆனால் பக்தி விஷயத்தில் எனக்கு கொடுக்க மாட்டானா பகவான்? யார் சொன்னது? எனக்கு கிடைச்சே தீரும், அவன்னா கொடுக்கறது நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் நான் ராஜ்யத்தை பிடிங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறது அது உலக விஷயம். ஆனால் அதை நம்ம ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துன்றது காண்பிக்கிறார் லக்ஷ்மண சுவாமி. புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? எந்த கட்ட அமங்கலம் சொன்னீங்க ராமாயணத்துலையா? கிடையவே கிடையாது. எல்லாமே மங்களம்தான். நான் வேணா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டோமா? மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமஹா சாஸ்வதீசமா யத் கிரௌஞ்சம் இதுனா தேகம் அவதிகி காமமோகிதம். அப்போது என்ன சொல்லியிருக்கார்? ஒரு வேடுவன் 2 அன்றில் பட்சிகள், குரோஞ்ச பட்சிகள் இரண்டும் மிதுனத்தில் கூடி குழாவி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஆண் பட்சியை ஒரு வேடுவன் கொன்று விட்டான். அப்பொழுது வால்மீகி என்ன சொல்கிறார்? அடே வேடுவா, அடே வேடா, மானிஷாதா பிரதிஷ்டாம்துவம் அகமஹ சாஸ்வதி சமா யக்ரோஞ்ச. நல்ல கிரௌஞ்சத்தில் அந்த 2 கிரௌஞ்ச பட்சிகள் மிதுனத்தில் கூடி குழாவி கொண்டிருக்கும் போது ஆண் பட்சியை கொன்றாயே, நீ இந்த உலகத்தில் நீடித்து வாழ மாட்டாய், நீடித்தில்லாமல் அலைய கடவாய் அப்படின்னு சபிச்சிட்டார். சபிக்கப்பட்ட ஸ்லோகம் தான் அந்த மானிஷாத பிரதிஷ்டாந்தம். ஆனால் மகான்கள் வாக்கில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது சாபமாக இருக்காது, அது பரம மங்களாசாசனமான ஸ்லோகமாக அமைந்து விட்டது ராமாயணத்துக்கு. தெரியுமா? அதுதான் மெயினான விஷயமே, அதான் முதல் அடியே. அதை வச்சு தான் அந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் 24,000 ஸ்லோகமும் ராமாயணத்தை எழுதினார் அப்படின்னு இதே ராமாயணம் சொல்லப்படுகிறது. அப்போ அதில் அமங்கலமான கட்டணம் ஒன்று இருக்குமா? அரண்ய காண்டம் பட்ச கஷ்டம் வருதான், யுத்த காண்டம் பட்ச கஷ்டம், எதுவுமே ஏகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். அதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் மகா பாபங்களை போக்கக்கூடியது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு வதந்திகளை பரப்புறதை தயவுசெய்து விட்டுடுங்க. தயவுசெய்து வதந்திகளை நம்பாதீங்க. ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம். பாகவதம் சோதனை கொடுக்குதா? யாருக்கு சோதனை கொடுக்கும்? சோதனை கொடுக்கும்போது தான் இன்னும் நான் அதிகமாக படிப்பேன். தெரியுமா? எனக்கு வந்தது சோதனை, கஷ்டங்கள் வந்தது. வீட்டில் பார்த்தா பிரச்சனை, பாகவதம் படிக்கவே விடாது. நான் படித்தே தீருவேன் அப்படின்னு பிடிவாதமாக என்ன பண்ணுவேன் தெரியுமா? உட்காருவேன்,
ஃபுல்லாக பூஜை ரூம்லாம் அலங்காரம். இந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு, காலையில் சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு, மந்தாக மந்த மதை என்ற கலிபுருஷனுடைய குணம் இது. இந்த மந்தத்தன்மையானது கலிபுருஷனுடைய குணம். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டை சுத்தம் பண்ணி குளிச்சுட்டு நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு அழகாக பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி, எனக்கு வீட்டில் எங்கள் ஒய்ஃப்லாம் ஹெல்ப் பண்ணாட்டி போட்டோம். மனைவியெல்லாம் எதிர்பார்த்துக்க மாட்டேன். இவங்கள வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்பார்த்துக்க மாட்டேன். உடனே வீட்டில் என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இது பண்ணி மொத்தத்தையும் பழைய பூலாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் வீட்டில் சுத்தம் பண்ணிவிட்டு, உடனே சாமிக்கு பூலாம் அலங்காரம் பண்ணிட்டு, அழகாக நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு, அழகாக தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு, யார் ஹெல்ப் பண்ணாலும் நான் செய்வேன். யாரையும் பகைச்சிக்க மாட்டேன். செயலியான்னு யாரத்துலையும் கோபிச்சிக்க மாட்டேன். வீட்டில் நானே செய்வேன். உடனே புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடியாக முன்னாலே புஷ்பங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எல்லாமே பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். எல்லாமே என்ன பண்ணேன், காலைல ஸ்நானம் பண்ணிட்டு காலங்காத்தால் நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு இது பண்ணிவிட்டு பகவான் நாமத்தை கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு, அழகாக படங்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டு, எல்லாமே பூஜாரெலாம் சுத்தம் பண்ணிட்டு, தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு, எண்ணெய் ஊற்றி தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டு, பூக்கெல்லாம் பண்ணி ஒன்றுமே கிடையாது. அப்படியே ராமநாமம் சொல்லினே போகிற போக்கில் சேர்த்துட்டு போயிடலாம். ஒன்றுமே கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஒன்று பழங்களை அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி பூக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அழகாக ஜம்முன்னு பார்க்கறதுக்கு மங்களகரமாக இருக்கும். அப்படியே பூக்கெல்லாம் அந்த உதிரி பூலாம் அப்படியே பூக்கெல்லாம் பிச்சு போட்டு உதிரி பூ ஆக்கி அழகாக வச்சு ஜம்முன்னு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி அப்படி பாகவதம் படிப்பேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது முந்திரி பருப்பு திராட்சை கற்கண்டு வச்சு அப்படியே மாற்றுறது எல்லாமே பண்ணணும்னு நினச்சா ஒன்றுமே கிடையாது. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் டைமு. கொஞ்சம் சிரமப்படாமல் கொஞ்சம் பால் மாறாமல் செய்யறதுன்னா ஒன்றுமே கிடையாது. சந்தோஷமாக செய்யலாம். பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தான் நான் பிடிவாதமாக பண்ணுவேன். எனக்கு சோதனை வரும்போது கண்டிப்பாக நான் படித்து முடித்தே தீருவேன். கஷ்டம் வந்தபோது தான் அதிகமாக படிப்பேன் பாகவதம். அப்புறம் பார்த்தா 2வது நாள் 3வது நாள் பார்த்தா எனக்கு அனுகூலமாகிடும். அந்த பாகவதம் பார்த்தா க்ஷேமங்களை செய்யும். அதிகமான அற்புதங்கள் நடக்கும். பலவிதமான மிராக்கல்ஸ் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும்னா இந்த சிரமங்களை பொறுத்துக்கும். சோதனை வருதுன்னு சொல்கிற இல்லையா, அந்த சோதனை இல்லை, அது சோதனை தான் ஒரு விதத்தில். என்னென்னா நீ உறுதியாக இருக்கிறியா இல்லையா பாகவதத்தில் அப்படின்றது ஒரு சோதனை. புரிஞ்சுக்கும். பாகவதத்தில் உறுதியாக இருக்கிறியா இல்லையான்றது சோதனை. சின்ன பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையை தூக்கி போடு, குப்பையில் தூக்கி போட. அந்த பிரச்சனை நான் பாகவதம் படித்தே தீருவேன். யாருக்கு இல்லை, பகவான் கொடுப்பான்னு நான் வெயிட் பண்ணி உட்காந்துருப்பேன். அதெல்லாம் ஏங்கல் பழிக்காது. அடுத்த க்ஷணத்தில் உட்காருவேன், பாகவத புஸ்தகத்தை இருப்பேன், சரளமாக படிப்பேன். தப்பாக இருக்கட்டும், பிரதி ஸ்லோகம் அபத்தவத்தியபி. ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் தப்பாக இருந்தால் கூட நீ பற்றான்னு துணிஞ்சடிச்சு ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்காரு. மகான்கள் துணிஞ்சடிச்சு இறங்கலாம்னு சொல்லியிருக்காரு. தப்பாக இருக்குன்னு நினச்சேன்னா நீ பாகவதமே படிக்க முடியாது. எவனும் பர்ஃபெக்டாக படிக்க முடியாது. ஆமாம், நான் தப்பாக இருக்கும் பயந்துருந்தால் பயந்துனே தான் இருக்க வேண்டும். கட்சி வரைக்கும் உனக்கு பாகவதம் படிக்கவே வராது. தப்பாக தான் ஆகும். ஒரு குழந்தை தட்டு மாதிரி தான் நடக்கும். அப்படி அது பயந்து அது விழுந்துட்டுமேன்னு சொல்லிட்டு அழுதுன்னு உட்காந்து அதெல்லாம் எழுந்துக்க மாட்டேன்னு சொன்னால் அது என்ன வேணும், அழுதுன்னா அது தட்டு மாதிரி எழுந்து நடக்க தெரிஞ்சு அப்புறமா நடக்க கற்றுக்குது இல்லையா, நடை பயிலுது இல்லையா அந்த குழந்தை. அப்புறமா என்ன ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வாங்குது இல்லையா, அதே குழந்தை ஸ்கூலில். எதனால்? நடக்க பயிற்சி பெற்றதுனால தானே. அது மாதிரி தான் இன்றைக்கி பாராயணம் சரளமாக பண்ண வருதுன்னா எதனாலண்ணா? தப்பு இல்லாமல் படிப்பாங்க. யார் படிப்பாங்க தப்பு இல்லாமல்? தப்போடு தான் படிப்போம். பாகவதம் படித்தா அபத்தமாக தான் இருக்கும். படிச்சுங்க. அதில் தான் சொல்கிறேன். அதுக்காக பயந்துன்னு உட்காந்துட மாட்டேன். அப்படிதான். அப்படி துணிஞ்சடிச்சு படிக்க இறங்கினா தான் படிக்க முடியும். அதனால் தப்பாயிடுமோ ஐயோ தப்பாக வருதே, ஐயோ அபத்தம், இது பாவம், தப்பாக படித்தா பாவம், எவனோ சொல்லிட்டானா, எந்த முண்டம் சொன்னான்னு தெரில. எனக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா ஒரு சிலர் அப்படி என்ன சொன்னால், இல்லைங்க தப்பாக படித்தா அது பாவமா அபத்தமாயிடுமா, அது பாவமாயிடுமா. அதான் சொல்கிறேன்னே, நான் கோபத்தில் ஏதாவது சொல்லிவிடுவேன். சரி வேணாம் அப்படின்னு நான் தம்மாக்கள் சொல்லிட்டேன். அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, தப்பாயிடும். தப்பாக தான் ஆகும். தப்பாக படித்தாலும் பரவாயில்லைன்னு இதே பாகவதம் 2 இடத்துல சொல்லிக்குது. நாரதர் முதல்ல சொல்கிறார், முதல் ஸ்கந்தத்தில். கடைசியில் பாகவதம் முடியும் போதும் சொல்கிறது. வசச்சித்திரபதம் ஹரே யசோ ஜெகத் பவித்ரம் அபத்தவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கீதானி எத் சுண்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவா. அப்படின்னும் போது பிரதிஸ்லோகம் அபத்தவத்யபி நாமானி ஆனந்தஸ்ய யசோங்கிதானி எத் சுண்வந்தி காயந்தி கிரணந்தி சாதவா. அந்த நாம அபசப்தத்தோடு கேட்டாலும் புண்ணியம்தான், பாராயணம் பண்ணாலும் புண்ணியம்தான். எந்த முண்டம் சொன்னது தெரியல.
தப்பாக அபசப்தத்தோடு படித்தா பாவம் வரும். பாகவதம் படித்தா பாவம் வரும்னு எந்த முண்டை சொன்னது? பாகவதம் படித்தா பாவம் போகும். அவன் நாமத்தை சொன்னாலே சர்வ பாப பிரணாசனம் அப்படின்னும் போது நாமத்தே அபசப்தத்தோடு சொன்னாவே பலன் உண்டு. அப்படி அது மட்டும் இல்லை, பாகவதத்தில் அபசப்தம் இப்போது பெரிய பெரிய பண்டிதர்களே எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணி தான் தருவாங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய நல்லா படிக்க வந்தவங்களே சொல்கிறேன், படிக்க வந்தவங்களே அபசப்தம் ஏற்படும், அவர்களுக்கே மிஸ்டேக் அங்கங்கே ஏற்படும். நான் கவனிச்சிருக்கேன். நான் யாரெல்லாம் பேர் சொல்ல விரும்பல. பெரிய பெரிய மகாத்மாக்கள், அவர்களை பெருசாக கொண்டாடுறவங்க, அவங்களுக்கு நிறைய சிஷ்ய கூட்டங்கள் இருக்கிறவங்க, அவர்கள் பாராயணத்துலேயே நான் போய் கலந்துருக்கேன், அவர்கள் பாராயணத்தை கேட்டிருக்கேன். அதுலேயே நிறைய சில மிஸ்டேக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்த மிஸ்டேக் வராமலாம் இருக்காது, மிஸ்டேக் வரும். சரி, அதுக்கு தான் என்ன பண்ண, சரி ஓகே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கடைசியில் சொல்லி அதுதான் பரிகாரம், பகவான் நாமம். ஆனால் பகவான் கிருபாலு, நல்லா புரிஞ்சுங்க. பகவான் கொடுமைக்காரன் கிடையாது. நீ தப்பாக படிச்சுட்ட, அது வேதத்தில் தான் அதிகாரம் கிடையாது. அது சொல்கிறியா சத்தியம். வேதத்தில் அபசப்தம் வரக்கூடாது. வேதத்தில் ஸ்வரம் மாற்றி உச்சரிக்கக்கூடாது. வேதத்துக்கு கரெக்டு. ஆனால் பாகவதத்துக்கு கிடையவே கிடையாது. பாகவதம் யார் வேணால் படிக்கலாம், ஆனால் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு படிக்கணும். அதுதான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தப்பாக படிக்கணும் வேணும்னா படிக்கணும். நம்ம தப்பாக வருது, என்ன பண்ணுறது? அதனால் படிக்கணும். ஆனால் நம்ம திருத்திக்க பார்க்கணும். தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறதில்ல. தெரியாமல் தப்பாக படித்தா பரவாயில்ல, நீ படி. அதுக்கு தான் ரங்கநாத மகாத்மாத்தில், அதாவது என்னன்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு பக்தர் அபசப்தத்தோடு படித்தார் பகவத்கீதை. ஆனால் சைதன்ய மகாபிரபு, ஏன்பா அவனுக்கு அபசப்தம் தான் வருது, அபத்தமாக படிக்கிறே, ஒன்று தான் படிக்க வரல, ஏன்பா அதை சிரமப்படுறேன்னு. இல்லை சுவாமி, என்னால் படிக்காமல் இருக்க முடியல. ஏன்? இந்த பகவத்கீதையை பார்த்த உடனே பார்த்தசாரதியான எம்பெருமான் அந்த ரதத்தில் அர்ஜுனன் ரதஸ்தாபயாமி அச்சுதான் அப்படின்னு சொன்ன உடனே ரதத்தை கொண்டு போய் 2 சேனைகளுக்கு நடுவில் இருந்து சேனையோர் உபயோர் மத்தியோர் ரதம் ஸ்தாபயாமி அச்சுதான் சொன்ன உடனே பகவான் அந்த ரதத்தை கொண்டு நிறுத்தி பார்த்தசாரதியாக அந்த கிருஷ்ண பரமாத்மா எந்த வாக்கில் வேதம் பரிமளிச்சது அதில் ஹோய்னு குதிரை ஓட்டுறானே அந்த பகவான் அப்போ அர்ஜுனன் தோய்ந்து போதிருக்கும் போது இந்த பகவத்கீதையை உபதேசித்து பகவான் விஸ்வரூபத்தை காட்டினானே, அதை நினைக்கும் போது என் மனசெல்லாம் அப்படியே உருகி போகிறது. அதனால் அந்த பகவத்கீதையை படிக்கணும்னு பகவத் வாச்ச இறைவன் சொன்ன வார்த்தைகள், அதை படிக்கணும்னு ஆசையாக இருக்குது சுவாமி அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே அந்த பார்த்தசாரதி தெரிகிறான், அந்த போர்க்களம் தெரிகிறது, குருக்ஷேத்திரம் என் மனசில் ஓடுகிறது, அந்த ரதம் தெரிகிறது, அர்ஜுனன் தோய்ந்து போகிற முகத்தில் இருக்கும்பொழுது அந்த கிருஷ்ணன் உபதேசம் பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகள், தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திரன் ஆரம்பிக்கிற இந்த பகவத்கீதை என் மனசில் அப்படியே படிக்கணும்னு ஆசையை தூண்டுகிறது சுவாமி. நான் என்ன பண்ணுறது? என்னால் அந்த பார்த்தசாரதி உபதேசத்தில் பகவத்கீதை படிக்க தப்பாகனா வருது, தப்பாக தான் வருது. அதனால தான் நான் யாருக்கும் தெரியாமல் தனியாக உட்காந்து, ஏன்னா மகான்கள் பண்டிதர்கள்லாம் தப்பாக படிக்கிறேன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் நான் அவங்க முன்னாடி படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, வைஷ்ணவ முன்னாடி படிக்கிறதுக்கு பயந்துட்டு நான் தனியாக உட்காந்து படிக்கிறேன் சுவாமி. இப்போ பார்த்தா நீங்கள் வேறு நீங்கள் மகாத்மா, நீங்கள் உங்கள் முன்னாடி நான் தப்பாக படிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிங்க சுவாமின்னு. அப்போ சைதன்ய மகாபிரபு கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். நீ தாண்டா பகவத்கீதை படிக்க தகுந்தவன், உனக்கு யார் தப்பாக படிக்கிறதுன்னு யார் சொன்னது? ஒன்று அபத்தன்னு சொல்கிறது அவங்க அபத்தமாக போயிடுவாங்க, புரியுதா? எப்போ பகவத்கீதையை திறந்த உடனே பார்த்த சாரதி உன் மனசில் தெரிகிறானோ, நீ தான் சிறந்த பக்தன், நீ தான் நீ தான் பகவத்கீதையை படித்து முடித்தவன். பகவத்கீதை நோக்கமே பகவத் பக்தி தான், அது வந்துடுச்சே உனக்கு அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சொல்கிறாரு. பார்த்தியா? அப்போது இது மாதிரி பிரமாணங்கள் நிறைய இருக்குது. அதனால் அபத்தமாக சொன்னேன். ஒருத்தர் என்ன பண்ணாராம், கிருஷ்ணநாமத்தை கிருஷ்ணான்னு சொல்கிறது போல திருஷ்ணான்னு சொல்லிட்டாராம். அதுக்கு என்ன பண்ணால் உடனே இது மாதிரி பிரமாணங்கள் நிறைய சொல்லலாம், சிலது சொல்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக திருஷ்ணான்னு சொல்லிட்டார். உடனே என்ன பண்ணார், அவர் போய் ஒரு பண்டிதர் பார்த்து, என்ன சொல்கிற நீ? கிருஷ்ணான்னு சொல்கிற, திருஷ்ணான்னு சொல்கிற நீ, அதாவது என்னென்னா கிருஷ்ணாய வாசுதேவன் சொல்ல திருஷ்ணாய அப்படின்னு சொல்லிட்டார். அது பெரிய தப்பாகி போச்சு. ஒரு பண்டிதர் பார்த்து, தப்பாக உச்சரிக்கிற, அபத்தம், சரியாக படி தெரிஞ்சால் படி, இல்லாட்டி இல்லாட்டி படி, பகவான் நாமத்தை தப்பாக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டு போயிட்டார் அந்த பண்டிதர். அப்போது இனிமேல்ட்டு நம்ம
சரியாக வரல. கிருஷ்ணான்னு திருஷ்ணான்னு வந்துச்சு, தப்பு தான் அப்படின்ட்டு அந்த மனசு வருத்தத்தோடு போயிட்டான் நான் பையன். அந்த ஒரு பண்டிதர் சொன்னார்ன்ட்டு உடனே கனவுல, அந்த பண்டிதருடைய கனவுல ஆஞ்சநேயர் போய் திருஷ்ணான்னா இப்போ திருஷ்ணான்னா லக்ஷ்மியோடு கூடிய, லக்ஷ்மி இடத்தில் லக்ஷ்மிக்கு பிரியமானவனே அப்படின்னு அர்த்தம். மகாலட்சுமியோடு கூடிய கிருஷ்ணன் என்று குறிக்கின்றது அப்படின்னு. அதாவது திருஷ்ணாயே அப்படின்னா மகாலட்சுமியின் உள்ள பிரியம் உள்ளவனே அப்படின்னு ஒரு அர்த்தம். அது ஆஞ்சநேய சுவாமி அங்கே போய் சொல்கிற, கனவுல சொல்கிறார், லக்ஷ்மியோடு கூடிய கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தமாயிடுது. இதில் என்ன நீ தப்பு கண்டுபிடிச்சேன்? அவன் கிருஷ்ணாயே சொன்னான், கிருஷ்ணாயன்னே சொல்லிட்டான், பரவாயில்ல அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி சொன்னாராம் போய். ஒரு கதை. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அமரப்பிரபு அப்படின்னு சொல்ல வர்றது மரப்பிரபுன்னு படிச்சிட்டார் யாரோ ஒருத்தர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அமரப்பிரபு அப்படின்னு வர வேண்டிய இடத்துல மரப்பிரபுன்னு வேற ஒருத்தர் படிச்சிட்டார். இது குருவாயூர் நடந்த விஷயம். அது குருவாயூரில் நடந்த விஷயம். ஒரு பக்தன் வந்து அபத்தமாக படிச்சு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும்போது அமரப்பிரபுன்னு படிக்கிறது பதிலாக மரப்பிரபுன்னு படிச்சிட்டார். அந்த இடத்துல மரம் இன்றைக்கும் இருக்குது. அப்போது உடனே நீ அபத்தமாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குருவாயூர் கோயிலில் அந்த படித்தவன், அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தவரை, நீ அமரப்பிரபுன்னு படிக்கிறது மரப்பிரபுன்னு படிக்கிற, தப்பாக படிக்கிற அப்படின்னு சொல்லி அவரை சில பண்டிதர்கள் அதே மாதிரி நிந்திச்சாங்க. நிந்திச்ச உடனே அவனை வருத்தப்பட்டுனே படுத்துட்டான். உடனே அந்த பண்டிதர் நிந்திச்சாரு, அவர் கனவுல போய் இதே பகவான், அவன் மரத்துக்கும் பிரபு தான், புரியுதான், அமரர்களாகிய தேவர்களுக்கு மட்டும் பிரபு இல்லை, பகவான் மரத்துக்கும் பிரபு தான், அதனால் அவன் தப்பாக படித்தாலும் பரவாயில்ல, அவன் விஷ்ணு சஹஸ்ரநாமம் முதல்ல படிக்கக்கூடிய, அவனை முதல்ல படிக்கிறவங்களோட கெடுக்கிற படிக்கிறவங்களோட கெடுக்குறீங்க. ஏதோ தப்பாக படிக்கிறோன்னு அதுதான் அவன் என்ன பண்ணுவான், நம்ம படித்தா தப்பாக படித்தா பாவம், தெய்வம் தண்டிச்சிடும், இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி வதந்திகளை கலப்பி ஏங்க படிக்கிறவங்கள கூட படிக்க விடாத பண்ணுறீங்க. இதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி பண்டிதர்கள் இது மாதிரி சொன்ன உடனே பகவான் கனவுல போய் அவன் அமரப்பிரபுன்னு சொன்னான்னா மரப்பிரபுன்னு சொன்னா, மரத்துக்கு நான் தான் பிரபு அப்படின்னு சொல்லி தான் அந்த மரமானது இன்றைக்கும் இருக்குது. அந்த குருவாயூரில் அந்த மரம் அங்கே தோன்றிச்சு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மரத்துக்கும் பகவான் பிரபு, அதனால் தப்பாக படித்தாலும் தப்பு இல்லை. பக்தி விஷயத்தில் வேதத்தில் மட்டும்தான் தப்பாக படித்தா தப்பு. மற்ற விஷயங்களை நான் இதுபோல் நிறைய பிரமாணங்கள் சொல்ல முடியும், அதுக்காக சொல்ல வரேன். தப்பாக படித்தா எங்கே தப்பாயிடமோ, பகவான் தண்டிச்சிடுவானோ, அப்படி தண்டிக்கிற தெய்வத்தையா நான் கும்பிட்ற நீ? கம்பா தயாலும் சரணம் பிரஜேமே, விஷப்பால் கொடுக்க வந்த போதனைக்கு கூட மோட்சத்தை கொடுத்த அப்படியேப்பட்ட நல்லவன் அவன், அப்படியேப்பட்ட தயாளு, அப்படியேப்பட்ட கருணாமூர்த்தியை கும்பிடக்கூடிய நாம அபத்தமாக படித்தா தண்டிச்சிடுவான்னு எவன் சொன்னது? எந்த முட்டாள் சொன்னது? அபத்தமாக படித்தா கூட நீங்கள் படிக்க ஃபஸ்ட்டு நல்லா பழகிங்க, அப்புறமா தான் நீங்கள் படிக்க தான் படிக்க வரும். ஒரே நாளில் படிக்க வராது. ஆனால் அதுக்காக படிக்காமல் இருக்காதீங்க. பாகவதத்தை படிங்க, எல்லாரும் படிக்கணும். ஆனால் தீட்டு சமயத்தில் படிக்கக்கூடாது வீட்டில். அதே சமயத்தில் மற்ற சுத்தபத்தம் இல்லாமல் படிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா, பாகவத்துன்னு ஒரு கௌரவம் இருக்குது இல்லையா, அது மாதிரி ஒரு மரியாதையாக ஒரு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக உட்காந்து படிக்கணும். அவ்வளோதானே தவிர தப்பாக வருது படிக்கணுங்க. ஏன்னா பாகவத்திலே சொல்லியிருக்கு, அபத்தமாக இருந்தாலும் பிரதி ஸ்லோகம் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் அபத்தமாக இருக்குது, தப்பாக படிக்கிறேன், பரவாயில்ல நீ படி, ஃபஸ்ட்டு படிக்கிறத நிற்காத. பக்தி பண்ணுறதே பெரிய விஷயம் இந்த உலகத்தில். ஏன் படிக்கிறதோடு கெடுக்குறீங்க? இது மாதிரி படிச்சா தப்பாகிடும், அது பாவம் ஆகிடும். யார் சொன்னது பாவம்னு? அதெல்லாம் கிடையாது. தாராளமாக படிக்கணும், துணிஞ்சடிச்சு இறங்கலாம். அண்ணா சொல்லியிருக்கார், ஸ்ரீ அண்ணா சொல்கிறார், துணிஞ்சடிச்சு இறங்கலாம், படிக்கலாம். அதனால தான் இன்றைக்கி நிறைய பாகவத பாராயணங்கள்லாம் மகான்கள்லாம் இந்த வழி விட்டதுனால தான் எல்லாம் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. தப்பாக படித்தா கூட பரவாயில்லை, பழக அப்புறமா நல்லா படிக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ திருத்திக்கணும். ஆனால் அதுக்காக திருத்தாமல் இருக்கக்கூடாது, திருத்திக்கணும். அதே சமயத்தில் தெரிஞ்சு தப்பாக படிக்கக்கூடாது. தெரியாமல் ஏதோ தப்பாக வந்துச்சுன்னா பரவாயில்ல, தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நம்ம திருத்தி சரியாக படிக்கணும், அவ்வளோதான். யாரும் தெரியாமல் தெரிஞ்சு யாரும் தப்பு பண்ண போகிறதில்ல. தெரியாமல் ஏதோ படிக்கிறது தப்பு வரதான் செய்யும். சரியா விட்டு அப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க, அவ்வளோதான். சில பேர் சில வார்த்தைகள் வாயில் நுழையாது, என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, அப்படியே படிச்சுனே போ, அப்புறம் பகவான் நுழைய விடுவான். நாங்களாம் எப்படி படித்தோம் பாகவதம் படிக்கும்போது எனக்கு படிக்கவே வரல சுத்தமாக. பகவான்களை அழுதேன், அப்புறமா சரளமாக படிக்க வந்தது. சரளமாக படிக்க வந்த பிறகும் தப்பு மிஸ்டேக் வரதான் வந்தது. இப்போ கூட மிஸ்டேக் வரதான் வரும். அதுக்காக படிக்காமல் விட்டுறேன்னா நான் அதுக்காக படிக்காமல் இருக்கிறேன்?
படிக்க தான் படிப்பேன். என்ன சோம்பேத்தனம் வந்தான்னா அந்த சோம்பேத்தனத்தை தூக்கி போட்டு முதல்ல நல்லா வீடை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி உடனே பூ அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி உட்காந்து பாகவதம் படிப்பேன். என்ன போய் படிக்க விடல. யார்? பகவான் கருணை காட்டலன்னா பகவான் கருணை காட்டுறான். உனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு ஆர்வம் இல்லை, அப்படி சொல்லிட்டு போ. அதுதான் நல்லா புரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ உணர்வு விஷயத்துக்கு வரேன். என்ன சொன்னேன்? சோதனை வருதுன்னு. சோதனைலாம் சும்மா கலிபுருஷம் பண்ணுற வேலை இது. என்னென்னா நீ அப்படிலாம் பிரச்சனை பண்ணால் பாகவத்துக்கு வரமாட்ட, பாகவத்தை தொடமாட்ட அப்படின்றதுக்காக கலியினுடைய வேலை. உபத்ருதாக நல்லா புரிஞ்சுங்க. உபத்ருதான்னு சொல்லியிருக்கு. இதே பாகவதம் நம்மளுக்கு ஜாக்கிரதை பற்றி இருக்குங்க. எல்லாமே நம்மளுக்கு ஜாக்கிரதை பற்றி. உபத்ருதாக உபத்திரவங்களை வரதான் செய்யும். அது கலிபுருஷனால் கொண்டு வரக்கூடியது உபத்திரம். பகவான் சோதிக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. பாகவதம் படித்தா சோதனை வருது, சோதிக்கிறான் பகவான். என்ன சோதிக்கிறான்? பகவான் சோதிக்கலை, கலிபுருஷன் கொஞ்சம் உபத்திரமும் பண்ணுறான். நீ பாகவத்தை தடங்கல் பண்ணுறான், பாகவதம் படிக்க விடாதபடி. அது முதல்ல புரிஞ்சுங்க. அது சில பிரச்சனைகள் வரும். அந்த சோதனைகள் வருது பாகவதம் படிக்கும் போதெல்லாம். அந்த சோதனை வரல, கலிபுருஷன் உபத்திரவம் பண்ணுறான். அந்த உபத்திரவமானது பகவான் எப்படி அனுமதிக்கலாம்? அந்த உபத்திரவம் நம்ம சோதனைகள் வரத்துக்கு நான் பாகவதம் படிக்கிறேன்னே பகவான் எப்படி அனுமதிக்கலாம்? கேட்கணுமா இல்லை? ஒரு கேள்வி. சரி, கலிபுருஷன் தான் சோதனையை கொண்டு வரான், சரி கஷ்டங்களை கொண்டு வரான், பகவான் அனுமதிக்கலாமா? நான் அவனை நம்பி தான் பாகவதம் படிக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய மனசு. நீ பாகவத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறியா? நான் சோதனைகள் வந்தாலும் பாகவதம் படிப்பேன், பகவான் தான் எனக்கு, கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்ற திருட பக்தி உனக்குள்ளே இருக்குதா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறான். முதல் புரிஞ்சுக்க. சோதனைகள் வரட்டும் ஒரு பக்கம், நான் பாகவதம் படிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் உறுதியாயிட்டேன்னு சொன்னால் தத்தே தைரியம் அதவாக. இந்த சோதனை கண்டு பயப்படாமல் தைரியமாக துணிஞ்சிடுச்சு நீ பாகவதம் படிக்கிற சொன்னால் மையா அனுகூலேன்னு நான் அனுகூலமாயிடுறேன். அவனுக்கு ஃபுல் செக்யூரிட்டி நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நிமிஷம் கவலைகள்லாம் பறந்து போயிடும், அந்த சோதனைகள்லாம் மறைஞ்சு போயிடும், எல்லாம் போய் எப்படி ஒரு க்ஷணம் தர்மபுத்திரருக்கு நரகத்தை பார்த்தாரோ, ஆனால் அது நரகம் இல்லை, கச்சல் பார்த்தா அது பெரிய சொர்க்கம். அந்த நரகம் இது என்னென்னா சும்மா கொஞ்ச நேரம் தான், அடுத்த நிமிஷம் அது தர்மபுத்திரர் சொர்க்கத்தில் இருக்கார் இல்லையா? நரகத்தை கொஞ்ச நேரம் பார்த்தார், ஏன்னா ஒரு பொய் சொன்னார் இல்லையா? அதுக்காக கொஞ்ச நேரம் நரகத்தை பார்க்கும்படி நேர்ந்தது. அந்த நரகம் நித்தியம் கிடையாது. ஒரு க்ஷணத்தில் எப்படி இந்திரன் மறைச்சி அடுத்த க்ஷணத்தில் அவர் சொர்க்கலோகத்தில் நீ சொர்க்கலோக வாசிப்பா, சொர்க்கலோகத்தில் தான் வாழணும் அப்படின்னு தர்மபுத்திரர் காண்பிச்சாரோ, பஞ்ச பாண்டவர்களையும் சொர்க்கலோகத்தில் இருக்கிறத பார்த்தாங்களோ, தர்மபுத்திரர் பார்த்தாரோ, அந்த நாயானது தர்மதேவதையாக மாறிற்றோ, அவர் பின்னாடி போன நாயானது. அது மாதிரி இதெல்லாம் பொய். இந்த சோதனைகள் வரதெல்லாம் பொய். அது ஒரு சுமார் பிரம்மையை உண்டு பண்ணுறது. பாகவத்தை படிக்க விடாமல் இந்த உபத்திரவங்களை கொடுக்கறதுக்கு கலிபுருஷனுடைய வேலை, பகவானுடைய வேலை இல்லை. கலிபுருஷன் அப்போ பகவான் ஏன் அனுமதிக்கிறார்னா, உன் நீ பக்தியில் திருடமாக இருக்கிறியா இல்லையா, பகவானை உறுதியாக நம்பி நீ பாகவதம் படிக்கிறியா இல்லையான்ற அதுதான் பரீட்சை. அந்த பரீட்சை நீ பாஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண, சோதனைகள் வந்தால் போது நான் எவ்வளோ சோதனை வருதோ அவ்வளோ நான் அதிகமாக பாகவதம் படிப்பேன் அப்படின்னு உறுதியாகிட்டுன்னா அடுத்த க்ஷணம் பாகவதம் உனக்கு அப்படியே இனிக்கும், தேன் மாதிரி இனிக்கும் பாகவதம். நான் சொல்கிறத மனசில் வாங்கிக்க. எனக்கு நடந்த விஷயம் நான் சொல்கிறேன். எனக்கு நடந்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். அப்போது 2-3 தடவை அது போல் பண்ணிச்சு. திருப்பி தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போது பார்த்தா படிக்கவே விடலை. வார்த்தைகள்லாம் கஷ்டமாக இருக்குது படிக்கிறது. நடுலன்னா தப்பாக கூட படி, பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கஷ்டம்தான் வரும். நோ பெயின் நோ கெயின் அப்படிம்போது தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி மெய்வருத்த குறித்தல்னா முயற்சி பண்ணு. எதுக்கோ முயற்சி பண்ணுறியே, பகவானுடைய அருளை பெறணும்னா சாதாரண விஷயமா அப்படின்னு. பகவான் உண்மையிலே சொல்லப்போனால் சுலபங்க. நம்ம மனசு தாங்க நம்மளுக்கு பெரிய சிரமத்தை கொடுக்குதே தவிர, மனசு தான் ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு படிக்க வரல, ஐயோ இதெல்லாம் ரொம்ப சோதனை கொடுக்குது, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது, அதெல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படி நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எதுக்கும் லாய்க்கலன்னு அர்த்தம். அதெல்லாம் வந்தாலும் நான் படிப்பேன், சோதனைகள் வந்தாலும் எனக்கு பலனே கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, நான் பகவத் பக்தி, இதான் பக்தின்னு பேர். இந்த உறுதிநிலை, இந்த உறுதியான வேரூன்றி இருந்தால் அடுத்த க்ஷணத்தில் பாகவதம் உனக்கே சொந்தம். பகவான் உனக்கே கருணை காட்டுவான். நீ அதுக்கப்புறம் சரளமாக படிக்க ஆரம்பிச்சிடுவேன். உனக்கு கடினமான பதங்கள்னு நினச்சி பயந்து இல்லையா, அதெல்லாம் உனக்கு சரளமாக பகவான் அருள் அடுத்த க்ஷணத்தில் உனக்கு கொடுத்துருவான். போப்பா கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் படிப்பாங்க, போப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. அதுவும் இந்த 5வது ஸ்கந்தெல்லாம் பார்த்தா பேராஃபாக இருக்குது, படிக்க முடியல, கடினமான பதப்பிரயோகங்கள், வேணாப்பா அப்படின்ட்டு தூக்கி போட்டானா அவள் தான் அதோட முடிஞ்சு போச்சு. அவள் தான். நீ அப்படியே
பெரிய அருளை பெரிய பாக்கியத்தை இழந்து விடுவாய், மந்த பாக்கியாக. அதனால தான் படிக்கவில்லை பாகவதம். அதனால் சிரமத்தை பார்க்கக்கூடாது. தப்பானா கூட பரவாயில்ல படின்னு சொல்லியிருக்கு. உனக்கு இவ்வளோ சலுகை கொடுத்துருக்கும் போது அபத்தமாக வருது, சரியாக வரல, தப்பான பரவாயில்ல, தப்பான விட பரவாயில்ல, அபத்தமாக இருந்தால் விட பரவாயில்ல, நீ படிக்கிறத விடாத அப்படின்னு நீ படிச்சுனே போகலாமே, நிறைய படிக்கலாமே. பொறுமையாக படி, ஃபாஸ்ட்டாக படிச்சு எல்லோரும் முன்னாடி ரன்னிங் ரேஸை போகிறோம் நம்ம ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கிறதுக்கு. முடிக்கணும் படிக்காத, படிக்கணும்னு ஆசையோடு படி, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு படிக்க வந்துடும். முதல் இது புரிஞ்சிக்கணும். அதனால் எதை நமக்கு ஆப்போசிட்டாக நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நான் நடப்பேன். நடந்து அந்த பகவானுடைய அருளை நான் அவன் தான் கொடுக்கறது, நான் பிடுங்கி பகவானுடைய அருளை நான் சுவைப்பேன். இந்த பக்தி வேணும். இந்த திருட பக்தின்றது இதுதான். பிடிவாதம், பக்தியில் பிடிவாதம் வேண்டும். புரியுதுங்களா? அதனால் படிக்க வரலை இந்த காரணம் சொல்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொல்லிட்டேன், தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல படிக்கலாம். அடுத்த க்ஷணத்தை நான் சோம்பேறி மந்த புத்தி இருக்குதுன்னு அந்த மந்த புத்தியை கொடுக்குறது யார்? கலிபுருஷன். அப்போ நீங்கள் கலிக்கு வசமாகிறீர்கள். மந்தமதைகா, மந்த புத்தி, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கலிபுருஷன் கொண்டு வர்றது அது. அப்படியே படித்தாலும் சோதனைகள், அது உபத்ருதாக, இந்த கஷ்டங்களை கொடுக்குறது உபத்ருதாக. உபத்திரம் யார் கொடுக்குறது? கலிபுருஷன் கொடுக்குறது, பகவான் கொடுக்கல. அந்த உபத்திரவத்தின் மூலமாக அந்த உபத்திரவங்கள் வந்தாலும் நான் திருடமாக பாகவதம் பாராயணம் பண்ணவே தீருவேன் அப்படின்னு பிடிவாதத்தை பார்த்த உடனே அடுத்த க்ஷணம் உனக்கு பகவான் அனுகூலமாக இருப்பான். 2வது நாள் 3வது நாள் பார்த்தா சரசரன்னு ஓடும் பாராயணம். ரொம்ப சூப்பராக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்படி மூலப்பாராயணம் பண்ணுறவங்களுக்கு, பாகவதம் கேட்குறவங்களுக்கு எப்படி கேட்கணும், எப்படி பாராயணம் பண்ணுறோம், இந்த வித்தைகளை தெரிஞ்சுக்கிட்டவன் அவன் பாராயணத்தை நிறுத்த மாட்டான். அதே சமயத்தில் இது நான் பாகவதத்துக்கு சொல்கிறேன். அடுத்து ராமாயணத்துக்கு வரேன், அப்புறம் பகவான் நாமத்துக்கு வரேன். அப்புறமா ராமாயணத்தை படிக்கும்போது இப்போ நான் என்ன சொன்னேன்? ராமாயணத்தில் மா நிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமகா சாஸ்வதி சமா எத் பிரௌஞ்சம் இதுனா தேகம் அவதிகி காமமோகிதம். ஒரு வேடுவனை சபிக்கக்கூடிய ஸ்லோகமாக அல்லவா அது இருக்கிறது. அந்த ஆண் பட்சியை கொண்டு விட்டாயே, வால்மீகி சபிக்கிறார் ஒரு வேடுவனை. அடே வேடா, அந்த ஆண் பட்சியை கொண்டதனால் நீ இந்த பூமியில் நிலையற்று அலைய கடவாய், நீடித்து வாழ மாட்டாய், நிலையற்று அலைய கடவாய் அப்படின்னு சபிச்சிட்டார். சரி, இது ஸ்லோகம். மானுஷாத பிரதிஷ்டாம் துவம் அகமகா சாஸ்வதி சமா எத் கிரௌஞ்சம் இதுனா தேகம் அவதிகி காமமோகிதம். ஆனால் இது மகான்கள் வாக்கில், அது ராமநாமா சொல்கிறவருடைய வாக்கிலிருந்து வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அனவர்தம் ராமநாமத்தை ஜெபிக்கிறவர் வால்மீகி. ராம ராம ராம, அதுவும் மராமரான்னு ஆரம்பித்தார். அவருக்கே ராமநாமம் சரியாக வரல. அப்புறமா அது மராம ராம 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 அது ராமநாமம் ஆகி போச்சு. அப்படி ராமநாமா சொல்கிறவங்களுடைய வாக்கு எப்படி போய் போகும்? எப்படி அது அமங்கலமாக இருக்கும்? அது மங்களகரமான ஸ்லோகமாக. இந்த வார்த்தையை வர வச்சதே பிரம்மதேவர் தான். சரஸ்வதியை நாக்கில் உட்கார வச்சு வர வச்சாராம். ராமாயணத்தை படித்து பாருங்கள், ஆரம்பத்தில் பாலகாண்டத்தில் இதெல்லாம் வருதுங்க. இதெல்லாம் அப்புறம்தான் பார்த்தா இது மங்களத்தை உண்டாக்கக்கூடிய மங்களாசாசன ஸ்லோகமாக. இது மான மகாலட்சுமியா, நிஷாதனா ஸ்ரீனிவாசா, நிவாசா மகாலட்சுமியின் இருப்பிடமாகிய ஸ்ரீனிவாசனா. அப்பா, இப்போ மா வகை இங்கே வரும்போது இல்லை, மான்னா இல்லைன்னு ஒரு அர்த்தம். நிலை இல்லாத அலைய கடவாய் அப்படின்னு. அந்த நிலை இல்லாத இருப்பாய், நிலையற்ற புகழ் இல்லாத நிலையற்று இருப்பாய் அப்படின்னு தானே சாபம் கொடுக்குற மாதிரி தானே வருது. ஆனால் அந்த நிலையற்றன்ற வார்த்தை இந்த மான் பின்னாடி அன்பகிக்காது. ஏன்னா மா லக்ஷ்மின்னு இங்கே நம்ம பொருள் எடுத்துக்கொண்டால் அப்போ ஸ்ரீனிவாசா அப்படின்னும் போது அப்போ நிலையற்றன்ற பதமானது நிலைத்து புகழை அடைவாய் அப்படின்னு அர்த்தமாயிடுச்சு அந்த ஸ்லோகம். யாருக்கு? அப்போது உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னா, ஆண் பட்சி பெண் பட்சியோட குதூகலமாக இருக்கிறதுனா கிரௌஞ்சம்னா இங்கே ராட்சசர்களில் ராவணன் ஸ்திரீகளோட சந்தோஷமாக இருந்தான் இல்லையா? அவன் ஸ்திரீ பிரியன், காமுகன் அவன் ராவணன். அப்போது மந்ததுரையோட சந்தோஷமாக இருக்கும்போது அப்போ ஆண் பட்சியாகிய யார்? இந்த ராவணனை ஒரு வேடுவன் சொல்கிறது இங்கே யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வதம் செய்தார் இல்லையா? அப்படியேப்பட்ட அவன் காமத்தில் மூழ்கி இருக்கிற அப்படியேப்பட்டவனை நீ வதம் செய்தாயே அப்படின்னு அர்த்தம். வதம் செய்தா அப்படியேப்பட்ட ஸ்ரீனிவாசா, சீதாராமா, நீ உன்னுடைய புகழ் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னு மங்களாசாசனமான கருத்தான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா. பகவானுக்கே மங்களாசாசனம் பண்ணக்கூடியவர் வால்மீகி மகரிஷி. ஏன்னா பகவான் ராமநாமா சொல்லக்கூடியவர் இல்லையா?
அதனால் இவங்க தெய்வத்துக்கே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்படியேப்பட்ட சக்தி படைத்தவர்கள். ஏன்னா பகவானை விட பகவான் நாமத்தை பிடிச்சவங்களுக்கு பிடிச்சதுனால அந்த நாமத்தை பிடிச்சவங்க இருக்காங்களா, அந்த நாமத்தை சொல்கிறவங்களால பகவானுக்கே தத்பூதிகரம். அவர்கள் சொல்கிற வாக்கு தான் ராமருக்கே ஆறுதல் கொடுத்ததான் அந்த ராமாயணமானது. சீதையை பிரிஞ்ச துக்கத்தை மறக்கடிக்க செய்து தான். அப்போ ராமருக்கே ஆசீர்வாதம் பண்ணுறார் யார்? வால்மீகி மகரிஷி. அப்படிப்பட்ட பகவானுக்கே மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமகா சாஸ்வதி சமா. சாஸ்வதினா நிலைத்த புகழை அடைவாயாக அப்படின்னு மங்களாசாசன கருத்தாக முதல் அடி இதில் ஏற்பட்டது. அப்போது முதல் ஸ்லோகமாக அமைந்தது. இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி இந்த ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை முன்னிறுத்தி இந்த ஸ்லோகத்தின்படியே மற்ற ஸ்லோகங்களை இதெல்லாம் தந்திரி வாத்தியங்களில் வச்சு பாடும்படியாக 4 பாதங்கள் சொல்லக்கூடியது. ஒரு ஸ்லோகத்தில் 4 பாதங்கள், கால் ஸ்லோகம் பார்த்தா 4 பாதங்கள். அப்போ 4 பாதங்கள் சரி அதாவது வீணையில் மீட்டி பாடக்கூடியதாக இருக்கிறதே என்று சொல்லி அருமையாக இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி பாடினார்களாம். யார்? வால்மீகியினுடைய சிஷ்யராகிய பரத்வாஜர் திருப்பி அதையே அனுசந்தானம் பண்ணாராம். அது பார்த்தா அந்த மானிஷாத மகான்கள் சபிக்கக்கூடிய ஸ்லோகம் கூட அது மங்களாசாசன கருத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்தது. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் ராமாயணம் பூரா சொல்லியிருக்காரு. அப்போ ராமாயணத்தில் ஏது அமங்கலம்? அப்போ நம்ம அமங்கலம்னு கூட அது மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே தவிர அது அமங்கலமாக இருக்காது அப்படின்னு முதலே சொல்லியாச்சு இந்த மானிஷாத பிரஷ்டர். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற ஸ்லோகங்கள்லாம் எழுதினார். 24 ஸ்லோகமும் புரியுதுங்களா? இந்த ஸ்லோகத்தை உதாரணமாக வைத்து தான் அந்த ஸ்லோகத்தின்படியே தான் அந்த ஸ்லோகத்தில் 4 பாதங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அழகாக, அதே மாதிரி தான் 24 ஸ்லோகமும் அழகாக எழுதியிருக்கார். அப்படின்னும் போது அப்போது அதை பேஸ் பண்ணி எழுதியிருந்தால் அப்போ என்ன, எதுவுமே அழுகையாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அவ்வளவும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அதை பாராயணம் பண்ணாலே நம்மளுக்கு மங்களத்தை உண்டு பண்ணுமே தவிர, மானிஷாதன்னா லக்ஷ்மி மணாலினி குறிக்கக்கூடிய ஸ்லோகமாச்சே தவிர அது அமங்கலம், அது சபிக்கக்கூடிய ஸ்லோகம் கிடையாது. அப்போ சபிக்கக்கூடிய ஸ்லோகமே அது மங்களாசாசன கருத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்தார் ராமாயணத்தில். அப்போ மற்ற ஸ்லோகங்கள்லாம் எப்படிப்பட்ட ஸ்லோகம்னா அதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஸ்லோகமாக எல்லாமே மங்களத்தை உண்டாக்கக்கூடிய கதைகள். அந்த கதைகளும் மங்களகரமானது, அந்த ஸ்லோகங்களும் மங்களகரமானது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோக சாரம் சமாகீர்ணம் சர்க்க கல்லோல சங்குலம் காண்ட கிராக மகாமீனம் வந்தே ராமாயணார்ணவம். இந்த ராமாயணம் என்ற கடல் இருக்கு இல்லையா, இதில் உள்ள ஒவ்வொரு காண்டமும் மகரம், அதாவது முதலைகள் போல் நம்மளை முழுங்கிடுமா. ஸ்லோகங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ சாரமானது, எல்லாமே விசேஷமான பதங்கள் கொண்டது. அதனால் ராமாயணம் பாராயணம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கணுமே. அவ்வளோ லேசில் படிச்சிட முடியுமா ராமாயணத்தை? கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் கூட ராமாயணம் பாராயணம் பண்ண கிடைக்காதான். கோடி ஜென்ம புண்ணிய நெய்வது அப்படின்ட்டு ராமாயண மகாத்மியத்தில் சொல்லியிருக்கு. பாகவத மகாத்மியத்தில் அதே தான் சொல்லி, கோடி ஜென்ம புண்ணிய நெய்வது லப்தியதே பாகவதம். அவ்வளோ கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாமல் பாகவதம் கிடைக்காது பாராயணம் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் ராமாயணமும் பாராயணம் பண்ண கிடைக்காதான். அப்படியேப்பட்ட ராமாயணத்தை பாராயணம் பண்ணி இதில் குறை சொல்லி உட்காந்து இருக்கோம் நாம். இது அமங்கலமாக கட்டம், இதை படிக்கூடாது, அதை படி. அது நான் கதை இப்போ ராமாயணத்துக்கு வரேன். அப்போ ராமாயணத்தில் ஒவ்வொரு அக்ஷரமும் மகாபாபங்களை போக்கக்கூடியது, பரம மங்களகரமானது. அப்படியேப்பட்ட லவகுசர்கள் பாடின அப்படியேப்பட்ட 32 நாள் அஸ்வமேத மண்டபத்தில் பாடின அந்த ராமாயணமானது வேதஸ்ய உபபிரமணார்த்தாய, வேதத்தினுடைய அர்த்தமாக அது. அதனால் இதில் அபசப்தம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ராமாயணம் ராமாயணம் படிக்கிறது ரொம்ப சுலபமானது, யார் வேணால் பாராயணம் பண்ணலாம். அப்போ ராமாயணம் ரொம்ப சுலபமானது. அப்படியே தப்பு வந்தால் கூட அதான் சொன்னேனே, அபத்தமாக இருந்தால் கூட பரவாயில்ல, தாராளமாக பாராயணம் பண்ணுறது நிறுத்தாத, பக்தி பண்ணுறது அதனால் விட்டுறாத. ராமாயணம் பாராயணம் பண்ணிகிட்டே பாக்கியம் இருக்கணும். நீ பாராயணம் பண்ணுற ஒவ்வொரு அக்ஷரங்களும் உன் பாவத்தை போக்கிக் கொண்டே இருக்குவா. ஏகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம். அப்படியேப்பட்ட ஒரு பாகவதம் ராமாயணம் பாராயணம் பண்ணுறேன்னா பாக்கியம் இருந்தால் தான் படிக்க முடியும், சும்மாலாம் படிச்சிட முடியாது. இதை போய் குறை சொல்லி உட்காந்து தான் இருக்கணும். அடப்பாப்பா பாகவதம் படிக்க, அடப்பாப்பா ராமாயணம் படிக்க, நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவன் கட்சி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்பான். அதனால் சோதிக்குது, கஷ்டம் வருது. இப்போ பாகவதம் படித்தா சோதிக்கிறான் கிருஷ்ணன், மொத்தத்தையும் பிடிக்கிடுவானான் கிருஷ்ணன். அதனால் கிருஷ்ணனை மொத்தம் பிடிக்கிடுவானான். அதுவும் புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணனை வீட்டில் வச்சுக்கூடாதான், மொத்தம் ஊதி தள்ளி போயிடுமா. யார் சொன்னது? புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணன் நல்லா பணக்கார வீட்டிலே இருக்குதுன்னா காமிக்கிட்டோமா? பெரிய பணக்கார வீட்லேயே புல்லாங்குழல் ஊதின கிருஷ்ணன் இருக்குதான். அப்போ என்ன ஊதிச்சுன்னா உன் பாபத்தை ஊதி தள்ளிடுவான், உன்னுடைய கஷ்டங்களை ஊதி தள்ளிடுவான்.
புரியுதா? உனக்குள்ளே இருக்கிற அந்த கல்மஷங்களை சகல கல்மஷ நாசனம் ச கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனம் ச முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி. பாகவதம் பட்ச பக்தி பிரகாசிக்கும். முக்திக்கு ஹேதுவான பக்தி உனக்குள்ளே உண்டாகும். கல்மஷங்கள்லாம் போயிடும், கெட்டதெல்லாம் வெளியே போயிடும், நல்லது வந்து சேரும். பாகவதம் படித்த அந்த வீட்டில் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் வதந்தி யாராவது போல் வதந்திகளை கலப்பிங்க. இது போல் மூடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தயவுசெய்து நம்பாதீங்க. உட்காந்து பாகவதம் படிங்க. நல்லது செய்யறதுக்கு தாங்க அது 1000 தடங்கள் வரும். கெட்டது செய்யறதுக்கு தடங்களே பண்ண மாட்டாங்க இந்த மனுஷர்கள். ஆமாம், இந்த மனித சமூகம் கெட்டது செய்யறதுக்கு தடங்களே பண்ணாது. தாராளமாக பண்ணணும், தப்பு இல்லை, பண்ணு. பொய் சொல்லலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. கபடமாக நடந்துக்கலாம், அதெல்லாம் அந்த தொழிலெலாம் அப்படி தான் இருக்கும். அந்த தொழிலெலாம் பண்ண தப்பு இல்லை. ஏன்னா குடும்பம் நடத்த அதுக்காக தப்பான தொழில் பண்ணால் கூட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் தானே இது. அப்படி இருக்கும்போது நல்ல விஷயத்தில் ஒன்று எப்படி பிரவேசிக்க விடும்? கலிபுருஷன் தான் மனுஷர்கள் ரூபத்தில் எந்த ரூபத்துலேயோ வந்து கலிபுருஷன் கெடுக்க பார்ப்பான். அதுக்கு நீங்கள் உட்படாதீங்க தயவுசெய்து. புரியுதுங்களா? இந்த வதந்திகளை நம்பாதீங்க. துணிஞ்சட்சி என்ன மாதிரி ஆள்களை வர சொல்லும் பார்க்கலாம். என்ன மாதிரி ஆள்களை போல் புத்தி குழப்பத்தை உண்டாக்க போக சொல்ல போகலாம். பிச்சு பெடல் எடுத்துருவேன். எங்கெல்லாம் பேசுனாங்கன்னா அது மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அவங்களும் அது இதுன்னு சொன்னாங்கன்னா நான் நல்லா கேட்டு விட்ருவேன். இது மாதிரிலாம் பேசாதீங்க. பாகவத ராமாயணத்தை பற்றி இப்படி தப்பாக பேசாதீங்க தயவுசெய்து. இது போல் அபத்தமாக சோதனைகள் உண்டாகும். அதை தப்பாக படித்தா பாவம். இது மாதிரிலாம் ஏங்களை சொல்லும் பார்க்கலாம். அதான் சொல்கிறேனே, களி யார்களில் பிரவேசிப்பானா? களி வந்து யாருன்னா இந்த களின்னு தனியாக ரூபத்தில் வரானா மனுஷ ரூபத்தில் தான் அப்படி களி வரான். வந்து நானா இது மாதிரிலாம் இல்லாத பொல்லாது குட்டக்களிக்கு வேலை பண்ணிடுறான். புரியுதுங்களா? ஏமாந்த மனுஷர்களை ஏமாத்திடலாம், ஏர்மிச்சிடலாம். களினா தீர பீருனா யார் இடத்துலன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு அமங்கலத்தை ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறது, ஏதாவது ஒன்று குட்டக்காளிக்கு வேலை பண்ணிடுறது, இல்லை அது எதனா ஒன்று சொல்லி விட்ருவாங்க. சொல்லிட்டோடனே அதை மக்கள் நம்பின்னு என்ன பண்ணுவாங்க? பாகவதம் படித்தா ரொம்ப சோதனை வருதாம்பா, ராமாயணம் படித்தா ஐயோ ரொம்ப கஷ்டம் வருமாம்பா வீட்டில். ஆமாம், அந்த சோகமான கட்டெலாம் படிக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்கப்பா. அமங்கலமான கட்டம்னு ராமாயணத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மங்களகரமான கட்டம். நான் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், ஒன்று பாயிண்ட்டாக வரேன். அது மாதிரி கிம்னு பாலேஷு சூரேன கலினா தீரபீருனா அப்பிரமத்த பிரமத்தேஷு யோ விருகோ நிருஷு வர்த்ததே. இது மாதிரி செந்நாய்கள் எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்து ஆட்டு காவல் காப்பான். ஆடு காவல் காத்தும் போது என்ன பண்ணால் ஒரு கொட்டாயில் வந்து பெரிய வேலாம் அடிச்சு எல்லாம் பண்ணி அந்த ஆடுகளுக்கு இது பண்ணுவான். இந்த என்ன பண்ணும், அந்த ஆட்டு இடையன் அந்த ஆடு மேய்க்கிறவன் தூங்கின்னு இருக்கும்போது இந்த செந்நாய்கள் என்ன பண்ண நேராக உள்ளே வந்து கரெக்டாக ஆட்டினுடைய கழுத்தை பிடிச்சி தரதான் வெளிச்சும் போயிடும். இந்த செந்நாய்கள் நரிகள்லாம் இருக்குது, மோசமானது. அது மாதிரி இது மாதிரி நரிகள் இது மாதிரி செந்நாய்கள்லாம் இன்றைக்கும் நம்ம உலகத்தில் இருக்காங்க. புரியுதுங்களா? அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கலிபுருஷன் அவர்கள் ரூபத்தில் வேலை செய்வான். வந்து என்ன பண்ணுவோம், மனசை கெடுத்துருவாங்க. அதே போல் செந்நாய்கள் வந்து திருட்டுத்தனமாக வந்து எப்படி ஆட்டை திருடுகிறதோ அது போல் உன் மனசை திருடக்கூடிய இந்த களியினுடைய தோஷங்களாகிய சினிமா பார்க்குறது, டிவி பார்க்குறது, படம் பார்க்குறது, இல்லை யூடியூப் பார்க்குறது, வேறு ஏதாவது பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம மனசை திருடிடும். பாகவதம் படிக்கிற அவகாசங்களை அது திருடிவிடும். ஜாக்கிரதை. இதுதான் களி அந்த ரூபத்தில் கெடுப்பான். இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு இல்லை இது மாதிரி வதந்திகளை பரப்பி பாகவதம் படித்தா சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். அது இந்த சந்திர போய் சம்பாதிக்க பார்க்கலாம். பணம் முக்கியமாக, பாகவதம் முக்கியமாக? பணம் சம்பாதிக்கிறத விட்டு குடும்பத்தை பார்ப்பியா? நான் எனக்கு 1008 வேலைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, நான் எங்கே பாகவதம் படிக்குது? இது மாதிரி சாக்கு போக்கு தான் சொல்லின்னு இருப்பேன் கட்சி வரைக்கும். பாகவதம் படிக்க விடாது. அப்படி சாக்கு போக்கு சொல்ல வைக்கிறதே யார்? கலிபுருஷன் தானே. எப்படின்னா எது உனக்கு வீக்னஸோ அந்த வீக்னஸ் எது ஆட்டுடைய என்ன பண்ண தூங்கிடுறான். தூங்குறது தான் உனக்கு வீக்னஸ். மந்த நிலையில் தூங்கிடுறான். யார்? ஆடு மேய்க்கிறவன். அந்த தூங்குகிற நிலையில் தான் ஆட்டை போய் திருடி போவோம். எது? இந்த செந்நாய்கள்லாம். அது மாதிரி நம்ம மந்த நிலையை பயன்படுத்தி தான் என்ன பண்ணும், நம்ம சோம்பேத்தனத்தை பயன்படுத்தி என்ன பண்ணும், பாகவதம் படித்தா கஷ்டம் வரும், இது பண்ணும், ஏதாவது ஒன்று கிளப்பிவிட்டுண்டே புத்தி குழப்பத்தை உண்டாக்குவாங்க. இது மாதிரி ஆட்கள்லாம் சில பேர் வந்து பற்றியா ரொம்ப சோதனை. எனக்கு கூட நான் கூட படித்தப்பா ரொம்ப சோதனை வருதுப்பா, அதெல்லாம் நான் படிக்கிறதே விட்டேன். போதும், நம்ம பகவான் நாமா சொல்லலாம், இல்லாட்டி கோயிலுக்கு போகிறோமா குளத்துக்கு போகிறோமா அவ்வளோதான். அதோட சாமி எதுவுமே லிமிட்டாக கும்பிட்டா நம்ம பிரச்சனை வராது. ரொம்ப சாமின்னு அதிகமாக கும்பிட்டா தான் அதிகமான கஷ்டங்கள் வருது. இது போல் சில முட்டாள்கள் சொல்கிறார்கள். நான் தைரியமாக சொல்கிறேன். கொஞ்சோடு எனக்கு வந்து என்னென்னா, நான் இதெல்லாம் பட்டிருக்கேன். கஷ்டம் எனக்கு கூட தான் வந்திருக்கு.
அதிகமாக பகவானுக்கு கும்பிடும்போது சோதனைகள் வருதுன்னு பின்வாங்கினவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, பயந்த கோழைகள் தான் சொல்லுவாங்க இது மாதிரி, ஐயோ சோதனைகள் கஷ்டம் வருது, அதனால் ரொம்ப கும்பிடக்கூடாது சாமி, எல்லாமே லிமிட்டாக இருக்கணும், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போறியா அதோட விட்டுரு சாமி, அப்போ கோயிலெலாம் ரொம்ப போகாத, வேலையை பார், வீட்டு வேலையை பார், மற்ற வேலைகளை மற்ற அலுவலை பார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதிகமாக சாமி கும்பிட்டா அதிகமாக சோதிக்குமா. யார் சொன்னது இதெல்லாம், எங்கே கழிப்பு விட்டாங்கன்னு தெரியல, இதெல்லாம் நிறைய வதந்திகளை. அது மாதிரி நானும் நம்பியிருந்த ஒரு சமயத்தில். அப்புறமா ஆமாம் ரொம்ப சாமி கும்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்தேன் சாமி கும்பிட்டா சோதனை போடுமா, அப்போ அதிகமாக சாமி கும்பிடுவேன், இன்னும் அதிகமாக சாமி கும்பிடுவேன், அதிகமாக சாமி கும்பிட்டா சொன்னேன் இன்னும் அதிகமாக டபுள் மடங்காக அதிகமாக சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ண வந்தேன். அப்போ பார்த்தா கஷ்டம் இல்லையா, சந்தோஷம் மட்டும்தானே இருக்குது. அப்புறம் பார்த்தா எதையும் துணிஞ்சடிச்சு கட்சி வரையும் போய் பாருங்கள், தூளாகிடும். தைரியம் தான், அந்த தைரியம் வரணுங்க. பாகவதம் சொல்லியிருக்கு, தைரியமாக அதவா பண்டிதா, அவன் தான் சரியான பெரிய பண்டிதன், அவன் தான் தீரன், அவன் தான் தீர புருஷன், தைரியமான புருஷன், அவன் தான் புத்திமான், அவன் தான் வீரன், அவன் தான் சூரன். அதனால் எதுக்கும் துணிஞ்சடிச்சு பகவத் பக்திக்கு துணிஞ்சடிச்சு வாங்க. நீங்கள் தப்பு செய்தால் கூட பகவான் தண்டிக்க மாட்டான், மன்னிச்சிடுவான். கருணை அப்படிப்பட்ட கொடூரமான தெய்வத்தை என்ன வணங்குகிறோம், கருணையுள்ள தெய்வத்தை அல்லவா வணங்குகிறோம். அப்படிப்பட்ட விஷப்பால் கொடுத்த போதனை கூட மோட்சம் கொடுக்கக்கூடிய அகாசுரன் பகாசுரன் போன்ற அசுரர்களுக்கெல்லாம், கம்சன் போன்ற துஷ்டர்களுக்கெல்லாம் கூட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சிசுபாலன் போன்ற தன்னை நிந்திக்கின்ற சிசுபாலனுக்கு கூட மோட்சத்தை அளித்து அப்படிப்பட்ட தெய்வத்தை அல்லவா நாம் வணங்குகிறோம். அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா வணங்கினாம அவனை போய் தப்பாக நினைக்கலாமா? அவனுடைய பாகவதமே அவனுடைய சொரூபம் அல்லவா, பிரம்ம சம்ஹிதம் அல்லவா, பரபிரமமான கிருஷ்ணனுக்கு துல்லியமானதல்லவா அந்த மேனரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலு. அப்படிப்பட்ட கலியுகத்தில் பாகவத ரூபத்தில் பகவான் இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் நம்ம கஷ்டத்தை கொடுப்பானா, சந்தோஷத்தை அல்லவா வாரி வர்ஷிப்பான். இத்தம் பிரம்ம சுகானுபவத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிருஷ்ணனை போய் பாகவத்தை போய் தப்பாக நினைக்கலாமா, நாமலாம் சோதிக்கலாம், கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாமா? என்ன அலுவல்கள், எந்த அலுவல்கள் இருந்தாலும் தூக்கிப்பட்டு வா, பாகவதம் படி, வேலை இருக்குது இது இருக்குன்னா. இதுதான் கலிபுருஷன். என்னென்னா நம்மளுக்கு பல காரணங்களை சொல்லி நீ தப்பிக்கிற வரைக்கும் உன்னை ஓட வரட்டுவான் கலிபுருஷன். கட்சி வரைக்கும் பாகவத்தை உன்னை நெருங்கவே விட மாட்டான், உன்னை பாகவத்தை படிக்கவே விட மாட்டான். நீ படித்தே பார்த்தா வருஷக்கணக்காயிருக்கும், மாதக்கணக்காயிருக்கும், வருஷக்கணக்காயிருக்கும். எத்தனை பாருங்கள், நீங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் படித்து பாகவத்தை ஒரு வருஷக்கணக்காக மாதக்கணக்காயிருக்கும். யாருன்னா வேலை இருக்குது, பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில் கட்டணும், எவ்வளோ விஷயம் இருக்குது, அலுவல்கள், ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் எல்லாமே. இது மாதிரி சிரமங்களை அதுதான். இது மாதிரி உனக்கு அத்தியாவசிய தேவைகள் அப்படின்னு உன்னை பயமுறுத்தி இந்த கலிபுருஷன் என்ன உபத்திரவங்கள் அப்படிப்பட்ட பயமுறுத்தி உன்னை என்ன பண்ணுவான், பாகவதத்தை தொட விட மாட்டான், பாகவதத்தை திரும்பி பார்க்க விட மாட்டான். ஜாக்கிரதை. இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. எந்த கஷ்ட சூழ்நிலை அந்த கஷ்டத்தை பகவான் போக்குவான்ற நம்பி ஒரு நாள் வேலை போனால் கூட போகுது, துணிஞ்சடிச்சு உட்காந்து பாகவதை பரிசு பாருங்கள், உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுப்பான் பகவான். நான் அனுபவிச்சிருக்கேன், சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் அதை விட இது முக்கியமானது அப்படின்னு பாகவத்துக்கு பிராதானியம் கொடுக்குறவங்களுக்கு எதை வேணாலும் திறக்க அவங்களால முடியும். எதை தூக்கி போட்டு அவங்க பாகவதம் படிக்க முடியும், ராமாயணம் படிக்க முடியும், பகவான் நாம சொல்ல முடியும். சரி, இப்போ பாகவத்தை விட்டுறோம். பாகவத்தை பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம். இது மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் அப்போ தான் அதிகமாக பாகவதம் படிக்கணும். அப்போ தான் நான் பிடிவாதமாக படிப்பேன் பாகவதத்தை. இது மாதிரி வதந்திகளை நம்ப மாட்டேன். ஆரம்பத்தில் நான் கூட நம்பினேன். அப்புறமா நான் பண்ணேன், ஓன்மெட்டு அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா இருக்கிற இடம் தெரியும், மழை போல் வந்த கஷ்டங்கள்லாம் பனி போல் விலகி போச்சு. எல்லாமே ஒன்றுமே இல்லை. கட்சியில் பார்த்தா மிராக்கள் அதிகமாக படிக்கப்படி என்னென்னா அப்போ அதிசயங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டான் பகவான். என் வாழ்க்கையில் அதிகமான அதிசயங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டான். பல அற்புதங்களை பண்ணான், மிராக்கிள்ஸ் பண்ணான், பல நன்மைகளை செய்தான். அப்புறமா அப்போ தான் பாகவத்துடைய பெருமையை நான் புரிஞ்சுட்டேன். நான் கஷ்டம் வருதுன்னு நான் விலகி தான் என்ன ஆகிருக்கும். ஒன்றும் இல்லைங்க, சௌமிய தாமர பெருமாள் கோயில்னு ஒரு கோயில், வில்லிவாக்கத்தில் இருக்குது சௌமிய தாமர பெருமாள் கோயில். அப்போது அன்றைக்கி தான் அதான் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த இடத்துல உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. அங்கே போய் என்னென்னா பாகவதம் போய் சொல்கிறதுக்கு போகிறேன். முதல் நாள் போகும்பொழுது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நல்ல விலை உயர்ந்த செருப்பு, 280 ரூபா 300 ரூபா செருப்பு. அது அப்போதைக்கு நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடியே செருப்பு விலை வந்து செருப்பு வெளியில் விட்ட செருப்பு காணாமல் போயிடுச்சு. அப்புறமா சில கஷ்டங்கள் வந்தது. அது போகும்போதே நிறைய தடங்கள் வந்தது. எனக்கு
அந்த சௌமிய தாமரை பெருமாள் கோயிலில் போய் பாகவதம் சொல்ல போகிறேன். சப்தாகம் 7 நாள் பாகவதம் சொல்ல போகும்போது என்னென்னா பார்த்தா ஸ்பீக்கர்லாம் கூட நாங்களே தான் எடுத்து போனோம். எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், சிரமப்பட்டோம். அப்புறம் பார்த்தா உடனே கொஞ்சம் நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் நடந்தது. சில விஷயங்கள் அவங்க பார்த்தா செருப்பு காணாமல் போயிடுச்சு வெளியே வரும்போது. பாகவதம்